அரசியல் ரீதியாக பார்க்கும் இடத்து முக்கியமான சில நிகழ்வுகள் உலகளவில் இடம்பெற்றிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக அர்ஜென்டினாவுக்கு ஒரு புதிய அதிபர் கிடைத்திருக்கிறார். அவர் வேறு யாருமல்ல, அங்குள்ள அரசியல்வாதிகளை கேள்விகள் கேட்டு துளைத்தெடுத்த ஒரு முக்கியமான ஊடகவியலாளர் அந்நாட்டினுடைய அதிபராக வந்திருக்கிறார் என்பது முக்கியமான விடயம். பணவீக்கத்தினுடைய தாக்கத்தினால் அதிகளவில் பாதிக்கப்பட்டிருக்கிற அர்ஜென்டினாவை இவர் எவ்வாறு மீட்கப் போகிறார்? தொலைக்காட்சியில் பேசுவது போன்றோ நாட்டை நிர்வகித்துவிட முடியுமா என்ற கேள்விகளும் எழுகின்றன. ஆனாலும் மக்கள் அவருக்கு ஆதரவளித்து அவரை அதிபராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதனிடத்தில் போலந்து நாட்டுக்கும் ஒரு புதிய பிரதமர் கிடைத்திருக்கிறார். அடுத்த வருடத்தின் முற்பகுதியில் பாகிஸ்தானில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே ஷபாஸ் ஷெரீஃபினுடைய தலைமையிலான அரசாங்கத்தில் கூட்டாட்சியை நடத்தி வந்த பாகிஸ்தான் மக்கள் கட்சி, பெனாசீர் பூட்டோவினுடைய கணவர் ஆசிஃப் அலி சர்தாரி, அவருடைய மகன் பிலாவல் பூட்டோ ஆகியோரை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி. இந்த நிலையில் ஆசிஃப் அலி சர்தாரி ஜனாதிபதி வேட்பாளராகவும் அதனிடத்தில் பிலாவல் பூட்டோ பிரதமர் வேட்பாளராகவும் இம்முறை அந்த கட்சியின் சார்பாக களமிறங்க இருப்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளராக வரக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. காரணம், கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் அவருக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இப்போது தென்படுகிறது. அதே சந்தர்ப்பத்தில் அவர் மீதான வழக்குகளையும் அவர் ஒரு பக்கம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு பக்கம் தற்போதைய அதிபராக இருக்கிற ஜோ பைடன் இரண்டாவது தடவையாகவும் போட்டியிடக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. எனவே ஜோ பைடனுடைய இந்த பிரவேசம் என்பதும் பிரதானமாக பார்க்கப்படுகிறது. எனவே ஜோ பைடனுடைய வயது, அதனிடத்தில் அவருடைய செயற்பாடுகள் தொடர்பில் மக்கள் மத்தியில் காணப்படுகிற அதிருப்தியின்மைக்கு மத்தியில் அவர் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டால் வெற்றி பெறுவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் குடியரசுக் கட்சி எம்பிக்கள் ஜோ பைடனுடைய புதல்வர் ஹைடர் பைடன் ஏற்படுத்திய வரி ஏய்ப்பு விவகாரம் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி இது தொடர்பில் ஜோ பைடன் விசாரிக்கப்பட வேண்டும் என்று கீழ் சபையில் ஒரு தீர்மானத்தினையும் குடியரசுக் கட்சி கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறது. எனவே இது பைடனுடைய அதிபர் கனவுக்கு ஆப்பு வைக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். யுக்ரைன் ரஷ்யா போரை எடுத்துக்கொண்டால் இந்த போர் இன்னமும் நீண்டு கொண்டே செல்கிறது. அதனிடத்தில் இந்த போர் யுக்ரைனை முழுமையாக கைப்பற்றும் வரை தொடரும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் புட்டின் இருந்து வருவதையும் நாம் பார்க்கலாம். அதனிடத்தில் அமெரிக்காவினுடைய சில தகவல்கள் ரஷ்யா அதிகளவான லட்சக்கணக்கான ராணுவ வீரர்களை இந்த போரில் உயிரிழந்திருக்கிறது என்று சுட்டிக்காட்டி இருக்கிறது. எந்தளவு தூரம் உண்மை என்பது தெரியாது. ஆனாலும் ரஷ்யா இதனை மறுத்திருக்கிற நிலையில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அண்மையில் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்து ஜோ பைடனோடு சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார். நாடாளுமன்றத்திலும் அவர் உரையாற்றியிருந்தார். அப்போது எமது நாட்டுக்கு தேவையான நிதியுதவிகளை நீங்கள் தாராளமாக வழங்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளும் அவரால் விடுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல பாடகி ஸ்விஃப்ட் டேலர், இவருடைய உலக பயணம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இது பல உலக சாதனைகளையும் நிகழ்த்தி இருக்கிறது. பல கோடிகளை அவர் வருமானமாக பெற்று வருவதான தகவல்களும். இந்தியாவிலிருந்து ஒரு பகுதியை பிரித்து காலிஸ்தான் எனும் ஒரு தனிப்பகுதி சீக்கியர்களுக்காக அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தினை முன்வைத்து காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் கனடா நாட்டிலிருந்து செயற்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இவ்வாறான நிலையில் அதன் தலைவராக செயற்பட்ட ஹர்தீப் சிங் நிஜார் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்துக்கும் இந்திய உளவுத்துறைக்கும் தொடர்பு இருப்பதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூற இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில் விரிசல் நிலை ஏற்பட்டிருந்தது. அரசியல் ரீதியாக சில பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றாலும் அது எதுவும் சரியான முறையில் அமையவில்லை. இவ்வாறான ஒரு நிலையில் எங்களுடைய நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காகவும் வேறு பிரச்சனைகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவுமே நாங்கள் இந்தியா மீது குற்றச்சாட்டை முன்வைத்தோம் என்பதை இப்பொழுது ஜஸ்டின் ட்ரூடோ தெளிவாக கூறியிருக்கிறார். இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எப்பொழுதும் சர்ச்சைக்குரிய ஒரு பகுதியாக பார்க்கப்பட்டு வருகிற இடம். இதற்காக 370 சட்டப்பிரிவு செயற்படுத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறான ஒரு நிலையில் ஜனாதிபதி ஆட்சி அமலில் இருக்கும் போது நாடாளுமன்றத்தினூடாக அந்த சட்டப்பிரிவை நீக்குவதற்கான முயற்சி இந்திய நாடாளுமன்றத்தினூடாக பாரதிய ஜனதா கட்சியினால் எடுக்கப்பட்டது. இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அண்மையில் வெளியாகி இருந்தது. இதில் மத்திய அரசு எடுத்த முடிவு செல்லும் என்ற கருத்தினை உச்சநீதிமன்றம் பிரதிபலித்திருக்கிற அதே நேரத்தில் இதற்கு எதிராகவும் பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. ஆஸ்திரேலியாவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலவும் அதே நேரத்தில் தொடர்ந்தும் பணியாற்றவும் ஆஸ்திரேலியாவில் இதுவரை காலமும் பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் எதிர்வரும் காலங்களில் இந்த வாய்ப்புகளுக்கான சந்தர்ப்பம் மிக அரிதாகவே வழங்கப்படும் என்கிற ஒரு தீர்மானத்தினை ஆஸ்திரேலியா எடுத்திருக்கிறது.
1948 உலகளாவிய மனித உரிமைகளுக்கான பிரகடனத்தை ஐநா சபை ஏற்றுக்கொண்டிருந்தது. உலகின் பல்வேறு நாடுகளில் போர்ச்சூழல்கள், அதனிடத்தில் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் பொழுது இதனுடைய முக்கியத்துவம் பற்றி அதிகளவில் பேசப்படுகிறது. அதனிடத்தில் அதற்காக கூட்டப்பட்டுகின்ற அமர்வுகளிலும் பல்வேறு விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன. இவ்வாறான ஒரு சூழலில் டிசம்பர் 10 இது நினைவு கூறப்பட்டிருக்கிறது. சோவியத் ரஷ்யா ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியதற்கு பிறகு அதிகளவான ஆப்கான் மக்கள் தொடர்ந்தேச்சியாக தலிபான்களுடைய நிர்வாகத்தின் போதும் சரி, அதற்கு பிறகு அமெரிக்க ராணுவம் நிலை கொண்டிருந்த காலப்பகுதியிலும் சரி, பாகிஸ்தானுக்கு சென்று அங்கு அகதிகளாக தஞ்சமடைந்திருந்தார்கள். அந்த நாட்டில் இவர்கள் அகதிகளாக தஞ்சமடைந்திருந்தாலும் கூட பயங்கரவாத தாக்குதல்கள் இவர்களால் தான் நடத்தப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு பாகிஸ்தான் அரசினால் தொடர்ந்தேச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்த நிலையிலும், அதனிடத்தில் தற்போது இருக்கிற பொருளாதார சூழலில் இவர்களை கவனித்துக் கொள்ள முடியாது என்பதனாலும் ஆப்கானிஸ்தான் அகதிகளை தங்களது சொந்த நாட்டுக்கு திரும்பும்படி பாகிஸ்தான் அரசு வேண்டுகோள் விடுத்திருந்தது. அதே நேரத்தில் இவ்வாறு நீங்கள் அவசரப்பட்டு செயற்பட வேண்டாம் என்று தாலிபான் அரசும் கேட்டுக்கொண்டிருந்தது. இப்போது அவர்களுக்கான ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்து சில விதிமுறைகளையும் பாகிஸ்தான் அரசு அறிவித்திருக்கிறது. சீனாவுக்கு எதிரே நாடுகளாக காட்டப்படுகிற நாடுகள் தாய்வான், வியட்நாம் போன்ற நாடுகள் பிரதானமானவை. இதில் பிலிப்பைன்ஸும் உள்ளடங்கும். எல்லை பிரச்சனை இருக்கிறது, கடல் ரீதியான எல்லை பிரச்சனைகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறான நிலையில் இந்த நாடுகளை மேற்கத்திய நாடுகள் பயன்படுத்தி வருகின்ற சூழ்நிலையில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் அண்மையில் வியட்நாமுக்கு விஜயம் செய்தார். புதை படிம எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதற்கு 200 நாடுகள் ஒப்புதலை மேற்கொண்டிருக்கின்றன. அண்மையில் துபாயில் இடம்பெற்ற பருவநிலை மாநாட்டின் பொழுது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. மியான்மரின் பொருளாதாரம் கடுமையாக சீரழிந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பில் உலக வங்கி தன்னுடைய கவலையையும், அதனிடத்தில் மியான்மர் செய்ய வேண்டிய கருமங்கள் என்ன என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறது. உலகின் பல்வேறு நாடுகளில் விபத்து சம்பவங்கள், இயற்கை அனர்த்தங்கள் என்பன இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக அமெரிக்காவின் ஒரு பகுதியினை கடும் புயல் தாக்கியிருக்கிறது. அதில் சீனாவில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டு அதனூடாக பல்வேறு பாதகமான நிலைகள் ஏற்பட்டிருக்கின்றன. வெனிசுலாவில் நெடுஞ்சாலை விபத்தொன்று ஏற்பட்டிருக்கிறது. இத்தாலியிலும் ரயில்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு விபத்தொன்று நடந்திருக்கிறது. இவ்வாறு பல்வேறு சம்பவங்கள் உலகளவில் இடம்பெற்றிருக்கிறது.